எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 22/1/2026 வியாழக்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 8ஆம் நாள், சதுர்த்தி, வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி. இன்றைய யோகம் வரியன் நாமயோகம். இன்றைய கரணம் மதியம் 2 மணி வரை வனிசை, பின்பு 10:30 கரணம். இன்றைய நட்சத்திரம் 2 மணி வரை சதயம், பின்பு போரட்டாதி. சந்திராசிரம் நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். கடகத்துக்கு முழுமையான சந்திராசிரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இந்த நாள் இயக்கம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்ப கடகத்திற்கு சிம்மத்தை எப்படி இயக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து இப்போ சிம்ம ராசிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பெருமாள் வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு. எப்பவுமே ஒரு ஆசிரியரை மதித்தல், குருவை மதித்தல் அப்படிங்கிறத விடவும் பெருமாள் வழிபாடுக்குள்ள போயிட்டாங்க சிம்மராசிக்காரங்களும் ஜெயிப்பாங்க. எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை வந்து திருப்பதி சென்று வருவது மிக சிறப்பை தரும். சிம்மத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகள் அங்குதானே அவர்கள் காத்திருக்கிறது. அவர்கள் சென்று வர வர அவர்கள் வாழ்க்கை மேலோங்கும். அவர்கள் இயக்கத்திற்கு இது ஒரு முக்கிய காரணம். சிம்மத்தை பொறுத்தவரையில் கனியை இயக்கி ஜெயிக்க முடியும். கணக்கு போட்டதுல வல்லவங்களா சிம்மராசிக்காரங்கள் இருந்தாலும் அதுக்கு உறுதுணை பண்ணுவது அதில் அமர்ந்திருக்கிற கிரகத்தின் வீடே. புரியுதுங்களா? இந்த சூரியனுக்கு புதனோடு சேரும்போது தான் அறிவு அதிகபட்சமா வேலை செய்யும், வெற்றியும் கிடைக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் செய்யும் போது சிம்மம் வரும் ஆண்டுகளில் சிம்மராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தும் போது வெற்றியோடு ஜெயிச்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான இடத்துக்கு செல்வீர்கள். வாழ்த்துக்கள். ராசி பலனுக்கு போலாமா? மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு யோகமான நாள். ஆதாயங்கள் கிடைக்கின்ற ஒரு நாட்கள். அதுபோல சந்திரனின் பயணம் லாபஸ்தானத்தில் உழவி கொண்டிருக்கிறது. தேவையற்ற நடவடிக்கைகள் எல்லாம் இறங்காமல் தேவையான ஒரு வேலையை செய்து அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளியிலிருந்து சில நன்மைகள் வர வேண்டியதெல்லாம் இன்று வந்து சேரும். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு, கனவுகள், வெளிநாட்டு பயணம் ஆவதற்கு வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்நாளும் தெளிவான நாள். சிறப்பா இருக்கீங்க. நீங்க சிறப்பா இருக்குன்னும் போது கொஞ்சம் சிரிப்பீங்க. சிறப்பாவா இருக்கீங்க, உண்மையிலே சிறப்பா இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் மிதுனத்திற்கு குறைவுதான். தற்போது நடக்கின்ற கிரகச்சாரத்தின் வழியாகவே சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் உண்டு. இந்த நாள் அதற்கான முன்னேற்பாடுகள் செய்ய ஏற்ற நாள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திராசிரமம் இருக்கு. அமைதியா தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருந்தீங்கன்னா அது தொந்தரவு இல்லை. கவனமா இருங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்புகளோடு இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு. அந்த பயத்தின் வாயிலாக இழப்புகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக பிள்ளைகள் வழியில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதும், வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில கவனமா இருக்கிறது முக்கியத்துவம் தரும். இல்லை என்றால் தேவையற்ற பணம் இழப்பு, பொருள் இழப்பு நடக்கும். கவனம். கன்னிராசி என்பவர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. எப்பொழுதும் எங்கிருந்து கேட்டாலும் உதவியில் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்வில் ஏற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்.
இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக பயன்படுத்த முடியும் என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் அருளும் திருவின் அருளும் கிடைத்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, இந்த நாள் சிறப்பான நாள். செலவுகள் மேலோங்கும். தேவையற்ற கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். கவனமுடன் இருப்பது செலவை கட்டுப்படுத்துவதும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்தமட்டும் இந்த நாள் நல்ல நாள். ஆசைப்பட்டது அத்தனையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். ஆர்வம் மேலோங்கும். வெற்றிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் உண்டு. பயணங்கள் சிறக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கிடைக்கின்ற நற்பேறுகள், பாராட்டு, பரிசுகள், எப்பொழுதும் வெற்றி அடையக்கூடிய அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் உங்களை வந்து சேரும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். சந்திரன் பயணம் ஓரளவுக்கு மனக்குழப்பத்திலிருந்து விடுபட வைக்கும். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் இருந்தது. ஆனால் பணிகள் யாவும் சிறப்பாகவே நடந்து கொண்டிருந்தது. இந்த நாளும் அது போலத்தான். இன்னும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஒரு தொழிலாகட்டும், பணமாகட்டும், உதவியாகட்டும் கிடைக்கும். பயம் தேவையில்லை. வாழ்த்துக்கள். மீனராசி என்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. உறுதித்தன்மையோடு நீங்கள் அனைத்தையும் செய்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு நல்ல நாள் உங்களுக்கு இன்று. அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.